அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இலக்கியன். நான் நாட்லேண்ட் தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இன்று நான் ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தன்சாம் துயரம் தரும். இந்த திருக்குறளை விளக்கும் ஒரு கதையை கூறப்போகிறேன். ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு நாவமரத்தில் ஒரு குரங்கும் அணிலும் வாழ்ந்து வந்தன. தினமும் அந்த குரங்கும் அணிலும் அந்த மரத்தில் இருக்க பழங்களை கொண்டு வந்தன. ஒரு நாள் ஒரு முதலை அந்த மரத்தில் கீழே வந்து நின்றது. அந்த முதலை கேட்டது, எனக்கு கொஞ்சம் பழங்கள் தரீங்களா அப்படி அந்த குரங்கு கேட்டது. அந்த குரங்கு சரின்னு கூறியது. குரங்கு பழங்களை கீழே போட்டது. அந்த முதலை தினமும் அந்த மரத்தில் கீழே வந்து நின்று பழங்களை கீழே போட கூறியது. அந்த அணில் அதை பார்த்து, நீ ஆராய்ந்து பார்க்காமல் முதலையோட நண்பனாக இருந்தீனா உனக்கு தான் துன்பம் வரும் அப்படின்னு அந்த அணில் எச்சரித்தது. அந்த குரங்கு அதை ஏற்றுக்காமல் முதலையோட நண்பனாக இருந்தது. ஒரு நாள் அந்த முதலை நிறைய பழங்கள் கேட்டது. அந்த குரங்கு கேட்டது, ஏன் உனக்கு நிறைய பழங்கள் வேண்டும் அப்படின்னு அந்த முதலை கிட்ட கேட்டது. அந்த முதலை கூறியது, நான் கொஞ்சம் பழங்களை என் மனைவிக்கு தரப்போகிறேன் அப்படின்னு அந்த முதலை கூறியது. அந்த குரங்கு நிறைய பழங்கள் கீழே போட்டது. அந்த முதலை தன் மனைவிக்கு பழங்களை தந்தது. அந்த பெண்களை கூறியது, ஆஹா, இந்த பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்கே, யாரு தந்தா அப்படின்னு அந்த ஆண் முதலை கிட்ட கேட்டது. ஆண் முதலை கூறியது, இது என் நண்பன் குரங்கு. அவன் தினமும் மரத்தில் இருக்க பழங்களை சாப்பிடுவான். அது மட்டுமல்ல, அவனும் எனக்கு இந்த பழங்களை தந்தான் அப்படின்னு அந்த முதலை கூறியது. அந்த பெண் முதலை கூறியது, இந்த பழமே ரொம்ப சுவையாக இருக்கு. இந்த பழத்தை தினமும் சாப்பிட குரங்கு இதயம் இவ்வளோ சுவையாக இருக்கும். நீ அவனை கூட்டிட்டு வா, நான் இதயத்தை சாப்பிட போகிறேன் அப்படின்னு அந்த முதலை கூறியது. ஆண் முதலை அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து நின்றது. நண்பா, என்னுடைய மனைவி உனக்கு விருந்து வச்சிருக்கிறாள் அப்படின்னு அந்த முதலை கூறியது. அந்த குரங்கு அதை நம்பி அந்த முதலை முதுகில் ஏறியது. அந்த முதலை நடு ஆற்றில் உண்மையை கூறியது. என் மனைவி உனக்கு விருந்து தரப்போவதில்லை, என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட போகிறாள் அப்படின்னு அந்த முதலை கூறியது. குரங்குக்கு கோபம் வந்தது. அந்த குரங்கு சிறிது நேரம் யோசித்தது. முதலையே, நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இதயம் மரத்து மேலே காய வச்சிருக்க, நீ திருப்பி போ, நம்ம அதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த குரங்கை கூறியது. அந்த முதலை அதை நம்பி அந்த மரத்தில் கீழே வந்து நின்றது. அந்த குரங்கு அந்த முதலை முதுகிலிருந்து கீழே குதித்தது. அந்த குரங்கு வேகமாக மரத்து மேலே ஏறியது. முட்டாள் முதலை, இதயம் யாராவது வாழ முடியுமா? நீ இனிமேட்டு என் நண்பன் இல்லை, நீ இனிமேட்டு இங்கே வந்தால் எனக்கு பழங்கள் தர மாட்டேன், நீங்கள் இனிமேட்டு வராத அப்படின்னு அந்த குரங்கு கூறியது. அதுக்கப்புறம் அந்த முதலை அங்கே வரவே இல்லை. அந்த அணில் அதை பார்த்து, பான சொன்னல, எதைத்தான் ஔவையார் கூறியுள்ளார், சேரிடமிருந்து சேர் என்று கூறியுள்ளார். அதே போல் திருவள்ளுவர் ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தன்சாம் துயரம் தரும் என்று கூறியுள்ளார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.